காலை மலரில் நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் என் கணித நிபுணர் டாக்டர் செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை பற்றி நம்ம நிறையாவே பேசலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியே சொல்லுங்களேன் சார். நீங்கள் பிறந்து வளர்ந்தது படித்தது? நான் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் இருக்கேன். நான் பிறந்தது காரைக்குடி பக்கத்தில் காளையார் கோயில் அப்படின்ற ஒரு பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில். சரிங்க. அப்போ நான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடின சமயத்தில் ரொம்பவே பாடுபட்டுப்போம். வேலை கிடைக்கல, செல்லுமிடங்கள்லாம் வந்து சிறப்பான எதிர்ப்புகள், அப்புறம் வாங்கன்னு. அப்போ பேசிக்காக நான் ஒரு பொறியாளர், அதுக்கு சம்மந்தமாக வேலை கிடைக்கல. அப்போ எங்கள் ஊரில் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் இந்த நியூமராலஜியை பற்றி அவர் அப்போ கற்றுக்கிட்ட நேரத்தில் நான் மாட்டினேன். இது மாதிரி இந்த பேரை வந்து ஒரு சிறிய மாற்றம் பண்ணி வச்சுக்கிட்டா, என்னுடைய பேர் கொஞ்சம் நீளமாக இருந்தது, அந்த பேரை இந்த ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்புறம் மாற்றித்தாங்க அப்படின்னு. நான் வந்து ராமநாதபுரம் மன்னர் பரம்பரை, ஜனகர் மகாராஜா எங்களுடைய தாத்தா, அதனால ஜே, அப்பா பேரு நாகலிங்கம், அவங்க பேரு என்ன போட்டு என்னுடைய பேர் முழு பேரா இருந்த செந்தமிழ் செல்வன் அப்படின்ற பேரை JNS அப்படின்னு முன்னால JNS இது இனிஷியலை கொடுத்துட்டு செல்வன் அப்படின்னு போட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல டியூன் பண்ணி தந்தார். ஏன்னா ஆச்சரியம் பாருங்க, ஒரு 20 நாள்ல இன்டர்வியூவே வராம இருந்த இன்டர்வியூ வந்துருதுங்க. வந்துட்டு அப்புறம் பணியில போய் சேர்றதுக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்துச்சு. அப்போ இது மூலமாக இவ்வளவு ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துதே, ஏன் நாமளும் இதை கையில் எடுக்கக்கூடாதுன்னு அப்போ எடுத்துக்கிட்ட விஷயம் தான் இந்த நியூமராலஜி. ஸோ சார், உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமாக இது? அதாவது முதல்ல வந்து நம்ம அதை டேஸ்ட் பார்த்தா தான் பிறருக்கு கொடுக்கணும். இப்போ செட்டிநாட்டில் பார்த்துங்க, எங்கள் ஊரில் நீங்கள் அவங்களே சமைச்சு சாப்பிட்டு பிறருக்கும் அதை வழங்குவாங்க. அது மாதிரி நாம உணர்ந்தா தான் பிறருக்கு சொல்ல முடியும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் உயர்ந்தேன், அந்த உயர்வை உங்களுக்கும் நான் ஏற்படுத்த முடியும். இப்ப டாக்டர் படிக்கிறாரு அப்படின்னா, இப்ப 6 வருஷம் 7 வருஷம் படிக்கிறாருன்னா அவருக்கு ஊசி போட்டுக்கிறதுலயே மாத்திரை கொடுக்கறதுக்காக படிக்கிறது இல்லை, பிறருக்காக படிக்கிறார். அது மாதிரி நான் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வளம் வந்துகிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிறேன். நீங்க தான் சொல்லணும் சார். அடிப்படையில் நியூமராலஜினா என்ன சார்? எப்படி சார் அது ஒர்க் ஆகுது? அது குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நியூமராலஜி தோன்றிடுச்சு. சரிங்க. ஒரு ஆச்சரியம் பாருங்க, 4500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ABCD இருந்துச்சா? அடுத்த கேள்வி. அப்ப வரி வடிவத்துல நிறைய நாடுகள்ல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஹேமர் லூயிஸ் ஜீரோ அப்படின்ற இங்கிலாந்து ஒரு அறிஞர், பேரறிஞர், அவர் காலகட்டங்களில் சால்டியன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடை அவர் கையில் எடுத்துக்கிட்டு அது மூலமா நியூமராலஜி பார்த்து பல பேருக்கு டெஸ்ட் பண்ணார். இப்போ எனக்கு ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவ் அமைஞ்சிருச்சு, அது மாதிரி அவர் டெஸ்ட் பண்ணையில நெகட்டிவ் அமைஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு உடல் உஷ்ணமாயிருச்சு, கண்கள் வந்து ஒரு மாதிரி பிளைண்ட் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அவருடைய ஆய்வில் இப்படிலாம் வரக்கூடாது, எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவர் ஆய்வு பண்ணார். அப்படி ஆய்வு பண்ணி கிடைக்கப்பெற்ற ஒரு வெற்றியை ஏயிலிருந்து இசட்டு முடிய எழுத்துக்களுக்கு எண்களை வழங்கி இது மூலமா இந்த ஜாயின் பண்ணா இந்த வெற்றி வரும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு பின்னால தான் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல பல பேர் வந்து நியூமராலஜியை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வந்து புத்தகங்களை பார்த்துக்கிட்டு பண்றாங்க, அது தவறான ஒண்ணு. இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்து பண்றாங்க சார். இது எப்படி மேட்ச் பண்றீங்க? இவருக்கு இந்த நம்பர் தான் அப்படிங்கறது எப்படி முடிவு பண்றீங்க? இப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா, இப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார். சொல்லுங்க சார். 19. இப்ப நீங்க தேதியெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா துறை அப்படி தேதி எல்லாம் மொத்தமா கூட்டினா என்ன வருது? 7. அப்ப 1 7 காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து சிங்கிள் டிஜிட்ல நம்ம 31 தேதியில பிறந்தாலும் கூட அவை கூட்டினா 31னா 3 1 4, அப்ப சிங்கிள் டிஜிட்ல நமக்கு எடுத்துக்கிறோம். இப்ப 1 7 காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய நீங்க சர்வ வல்லமை படைத்த ஒரு எண்ணில் நீங்க பிறந்திருக்கீங்க. இப்ப இது மட்டுமல்ல, இது சார்ந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, அரசியல், ஆன்மீகம், எல்லா விஷயங்களையும் நீங்க சிறப்பா வர முடியும். 1ஆம் எண் கூடிய. இப்ப 1ஆம் எண்ணுக்கு உரியவருக்கு உதாரணத்துக்கு P அப்படின்ற முதல் எழுத்துல பெயர். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து முதல் எழுத்து. சரிங்க. அடுத்த அந்த விஷயத்தை அப்ப இந்த 1ஆம் எண்ணுக்கு சன் பவர், ஒவ்வொரு எழுத்துக்களும் சூரிய சக்தியினாலதான் அது இயங்கி நமக்கு வாழ்வுல மிகப்பெரிய பிரகாசமோ அல்லது மந்த நிலையோ தருது. அப்ப இந்த 1ஆம் எண்ணுக்கு அப்படி ஒரு செல்வாக்கும் ஆகர்ஷணமும் உண்டு. அந்த 1 வந்து உயர்த்தும். அப்ப 1ஆம் எண்ணுல பெயர் அமைந்தால் அப்ப அவருக்கு என்ன முதல் எழுத்து கொடுக்கறது அப்படின்ற ஆய்வு என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே. பல மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராமசாமின்னு பேர் இருந்தா ஒரு இன்னொரு ஏ ஆட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வாங்கம்பாங்க. ஆனா அது தவறான ஒண்ணு. 9ஆம் தேதி பிறந்திருந்தால் ராமசாமின்ற முதல் எழுத்தே தவறு அவருக்கு. அதுல கொண்டு இன்னொரு எழுத்தை இன்புட் பண்ணி அது மூலமா கிடைக்கக்கூடிய எண்களால் அவருக்கு சக்தி வரும் அப்படின்னா சக்தி நிச்சயமா வராது. பல பேர் பாத்தீங்கன்னா பல பிரபலங்கள் இன்னைக்கு இன்னும் சிறப்பா வரணும்ட்டு யார்கிட்டயாவது போயிட்டு அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது தவறான ஒண்ணு. ஆனா முன்னாடி வந்து சார் இப்போ பொதுவா இன்னைக்கும் வந்து நட்சத்திர பலன்படி பேர் வைக்கணும்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இதுல ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஆரம்பிக்கணும், அந்த அடிப்படையில் தான் வச்சிருக்காங்க. ஆமா, நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஜோதிட ரீதியா போயிருது. இப்போ ஜோதிடத்துக்கும் நியூமராலஜிக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஜோதிடர்களுக்கு வந்து நம்ம அவர்களை வந்து பழி சொல்லலை. அந்த ட்ராக் வேற, இந்த ட்ராக் வேற. ஜோதிடம்ன்றது என்ன பொறுத்தளவு ஒரு மீட்டர் கேஜ் ரயில் பாதையாவோ, நியூமராலஜி என்பது ஒரு வானியல்ல போகக்கூடிய வானூர்தியினுடைய வழிபாதையாவோ நம்ம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப முக்கியமானது. இந்த விஞ்ஞானத்தால தான் இப்ப என்னை பிரபலமடைய செய்ய முடியுது, நான் உங்களோட தொடர்பு கொள்ள முடியுது. லட்சக்கணக்கான நேயர்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால விஞ்ஞானத்தை நாம கையில் எடுத்துக்கிறோம் அந்த காலகட்டத்தில். சார், பிரபலங்கள் கூட பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ எளிய மனிதர்கள் அவங்க லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக நியூமராலஜி இப்படி பேர் மாற்றிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க எதனால இந்த மாதிரி நேம் சேஞ்ச்க்கெல்லாம் போகிறாங்க? ஆமாம், நல்ல கேள்வி. இப்போ ஏற்கனவே கோடீஸ்வரனாக இருக்காரு, உலக புகழ் வாய்ந்தவராக இருக்காரு, அவர் ஏன் மீண்டும் வந்து நியூமராலஜி பார்க்குறாரு? இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி பல பிரபலங்கள் இன்னைக்கு நம்ம தேசத்தில் சொல்ல முடியும். என்கிட்ட வந்து நியூமராலஜி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பிரபலமாகிறதுக்கு பலத்த முயற்சி எடுத்து நம்ம பிரபலமாக வேண்டியிருக்கு. ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் படு கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியது இருக்கு. இதுக்கு பின்னால அவர்கள் பின்னடைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி குறைவு, மக்கள் சக்தி குறைஞ்சு போயிடும், மனோ ரீதியான பாதிப்பு ஏற்படும். அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய பின்னடைவை ஏற்படாம இருந்த நிலையிலேயே, மேலும் நிலை உயர வேண்டிய அவசியம் இல்லை, இருந்த நிலையிலே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துக்கிறேன். அது கண்டிப்பா பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி அஸ்ட்ராலஜி பற்றி கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ அஸ்ட்ராலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் சில பரிகாரங்கள்லாம் செய்ய முடியும். ஒரு நோய் இருக்குது, இல்லை திருமண தடை இருக்குது அப்படின்னா பரிகாரங்கள் பண்ணுறது மூலமாக அதை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். பட் நியூமராலஜியில் இந்த மாதிரி எதுவும் பரிகாரங்கள்லாம் இருக்கு? பரிகாரம் சொன்னாலே அது வந்து நம்மளோட ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி பண்ணனா அப்படி கிடைக்கும், அப்படி பண்ணா அப்படி கிடைக்கும் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து ஜோதிடத்துக்குள்ளே நம்ம நுழைய வேண்டாம். இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? மோனிகா. மோனிகா. மோனிகா அப்படின்ற முதல் எழுத்தை எம்மையும் எடுத்துக்கிறோம், ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையும் எடுத்துக்கிறோம். ஒரு 23ஆம் எண்ணில் வந்துருச்சுன்னு வைங்களேன், 5ஆம் எண்ணில். அப்போ நான் என்ன சொல்ல, ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் உட்காந்து தினசரி இந்த ஒரு குறிப்பிட்ட கலர், இங்கினுடைய கலர், இந்த அந்த பேனா எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு வாங்க, இத்தனை மாதங்கள் உங்களுக்கு ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த ஆற்றலை பிடிச்சு இழுக்கக்கூடியது மட்டுமே இதில் பரிகாரம், வேற எதுவுமே இல்லை. பட் இது வந்து குறிப்பிட்ட நாள் எழுதணும் அப்படின்னு தான் இருக்கா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. குறிப்பிட்ட நாள் எழுதும் போல நம்ம வந்து இப்போ 5ஆம் எண்ணில் பேர் அமைந்தால் வந்து 23 நாள் எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். 23 நாள்ல ஒன்றும் வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து ஒரு 50 நாள், 23லே வரணும்னு சொன்னீங்களே நீங்க 50 நாள் மறுபடியும் ஏமாத்துறீங்களா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். அவர்களுடைய சக்தி அவ்வளவுதான். ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப டிசார்ஜ் ஆகிருக்காங்க. நான் நினைக்கிறேன் சார்ஜ் ஃபுல் ஒரு பாதியாவது இருக்கும், உடனே கிடைச்சிரும். அப்போ டிசார்ஜ் ஆன ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக டைம் எடுக்கும், 12 மணி நேரம் எடுத்துக்கு. அது மாதிரி கூடுதலான நேரம் எடுத்துக்கிட்டா உறுதியான வெற்றி உறுதி. ஏன்னா அது வந்து பக்கா மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப், மேத்ஸ்னால வெற்றி உறுதி. பட் இந்த பெயர் வந்து இந்த வைப்ரேஷன்ல தான் சார் அதனோட பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அதை சொல்ல சொல்ல தான் அதனுடைய வேலை செய்யும். அது எப்படி? அது வைப்ரேஷன் சொல்ல போல நீங்க அதை அந்த பெயருடைய சொல் ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரோனாலஜி சொல் ஒளி. இப்போ மோனிகா அப்படின்னு பேரை அவங்க சொன்னாங்க. MONICA MA மோனிகா அப்படின்றதுல அற்புதமான ஒரு சொல் ஒளி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. எந்த இடத்திற்கு போனாலும், எந்த துறைக்கு போனாலும் இந்த மோனிகா வந்து நிச்சயமா வெற்றி அடைவாங்க. எப்படி வெற்றி அடைவாங்க? முழு உங்களுடைய கூட்டுத்தொகை நம்ம பார்க்கல, பட் பெயரினுடைய தாக்கத்துக்கு அந்த ப்ரோனாலஜியில் அற்புதமான ஒரு ப்ரோனாலஜி. இப்போ ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கோமே, எத்தனை பின்னடைவுகளை இயற்கையால் அவங்க சீற்றமடைந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து அவங்க உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கு காரணம் ஜேயை கட் பண்ணிட்டா 2 எழுத்துக்களை எடுத்துக்கிட்டோம்னா AP அப், UP தான் அப்பு, பட் அந்த சொல் ஒலி அப்னு வருது. எகைன் மறுபடியும் AN கடைசி 2 எழுத்துக்கள் ஆன். AN ஆன் அல்ல, ON தான் ஆன். ஆனா சொல் ஒலி அப் ஆன்
அப்படின்னு 2 விதத்தில் அவர்கள் உயர்வு வர்றதுனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பூராமே ஒரு ஆகர்ஷண சக்தி மனதில் நம்மளால எழுந்து எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். அந்த தன்னம்பிக்கையை அந்த கொடுக்குது. அது மாதிரி மோனிகாவுக்கு எம்மை கட் பண்ணிட்டா ON அப்படின்ற ஆண் வருது. அந்த ஆண் வர்றதுனால கண்டிப்பா எல்லா விஷயங்களுமே இவங்க பாசிட்டிவா இருப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா இப்போ இது நம்ம பெயர் அப்படிங்கிறது நபர்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஊருக்கும் நாட்டுக்கும் கூட அதனுடைய கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா. ஒரு நாட்டினுடைய பெயர் மாறுச்சுன்னா உதாரணத்துக்கு பார்த்து பக்கத்து நாடு வந்து சிலோன் உலக புகழ்பெற்ற நாடா இருந்தது ஏற்கனவே. சிங்கப்பூர் கவர்மெண்ட் புதுசா மலேசியாவில இருந்து பிரிஞ்சு அமைக்க போகையில அந்த சிலோனை போல் மாற்றி காட்டுவேன்னு சிங்கப்பூர் பிரதமர் சொன்னாராம். அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா உயர்ந்திருந்து. ஆனா அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அவர்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ஆகி சிலோன் என்பதை ஸ்ரீலங்கா என்று 18ஆம் எண்ணில் மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு 1ஆம் எண்ணுக்கும் 8ஆம் எண்ணுக்கும் பிடிக்காது, 18ல மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்க விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உலகம் தெரிஞ்சது. இது போல நம்ம இந்தியாவிலே நிறைய இடங்கள்ல இருக்கு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால். இப்ப மும்பை கூட 18ல இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடங்கள் 18ஆம் எண் வந்து ஒரு டேஞ்சரான எண். அதை ஒரு சின்ன லிட்டில் சேஞ்ச் பண்ணா போதும், அவர்களுக்கு ஏற்றம் உண்டு. அந்த ப்ரோனாலஜி அவ்வளவு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துது. நாட்டுடைய பேரில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா கொல்கத்தாவாயிருச்சு. மெட்ராஸ் வந்து ஏற்கனவே மெட்ராஸ்ன்றது 6ஆம் எண்ணில் இருந்தது. 6ஆம் எண்ணில் இருக்கிற திரைப்படத்துறை எவ்வளவு பெரிய ஏற்றம் கண்டதுன்னு எல்லாரும் அறிந்த விஷயம். திரும்ப திரைப்படத்துறைக்கு அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா 7ஆம் எண்ணில் மாறிடுச்சு. சென்னை அப்படின்ற 7ஆம் எண்ணில் மாறும். 7 அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறையில பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய இன்னைக்கு இருக்க உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோனியில இருந்து சாம்சங்ல இருந்து பானாசோனிக்ல இருந்து எல்லாமே 7ஆம் எண்ணில் இருக்கும். 7 அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். அப்ப திரைப்படத்துறை மாறி 7ஆம் எண்ணில் எலக்ட்ரானிக்ஸ் துறை ஏற்றம் பெற்றுச்சு. அதனால மாற்றங்கள் வந்து நல்லா இயல்பா சிறப்பா மாறிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்கா மாதிரி மாட்டிக்கிறோம். இப்போ மியான்மர் பர்மா வந்து மியான்மர் ஆச்சு. மியான்மர் 18ல தான் இருக்கு. அப்ப அந்த ஸ்ரீலங்கா மாதிரி தான் இருக்கு. ஓகே சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு நாள்பட்ட நோய் இருக்கு, இல்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஒரு தடவை இந்த பேர் மாத்துறதுனால எல்லா ப்ராப்ளம்ஸுமே உடனே சரியாகிடுமா? பெயர் மாற்றம் செய்து கொண்டு குறைந்தபட்சமா அதாவது நம்ம சொல்றோம் ஒரு 50 நாள்ல சரியாயிரும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒண்ணு சார்ஜ் பத்தலைன்னா அது வந்து மீண்டும் சார்ஜ் ஏத்துறது. அந்த சார்ஜ் ஏத்துற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். அப்ப பொறுமையா இருந்தா நாங்க தான் இயல்பாவே வந்துருமே, அடுத்த கேள்விக்கு போகணும், நியூமராலஜி எதுக்கு. ஒரு அதிகமா போனா 6 மாதங்கள்ல இதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும். மிக குறைந்தபட்சம் போனா 6 மணி நேரம் போதும், உடனே புஷ்அப் ஆயிடும். அதனால பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நாட்கள் எழுதிட்டு வரணும், வந்தால் வெற்றி உறுதி. பட் இந்த பெயர் மாற்றம் வந்து ஒரு வாழ்க்கையில மேன்மையை மட்டுக்குமே பண்றதா சார், இல்ல மற்ற இதுல பாக்குற மாதிரி எனக்கு என்ன நோய்கள் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி விஷயம் கூட? கண்டிப்பா நோய்களை அறவே குணப்படுத்தக்கூடிய வல்லமையுடையது இந்த எண்கணிதம். அதனாலதான் இன்னைக்கு உலக புகழ் பெற்றதா இருக்கு. நீங்க கேட்டது உயர்வு, பொருளாதார உயர்வு மட்டும் இதில் இல்லை. நோய்களை தீர்த்துறது, பொருளாதார உயர்வை தருது, நினைத்தபடி வாழ்க்கை பயணம் சுகமா அமையுது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போல இந்த விஞ்ஞானத்தை சிலர் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு அவர்களுக்கு முயற்சி செய்யலையா, இல்ல அவர்களுக்கு வல்லமை இல்லையா, இல்ல பயப்படுறாங்களா, இல்ல கேலி பண்றாங்களான்னு தெரியல. அதனால 2ஆம் தேதி பிறந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருக்கு அடிக்கடி ஜலதோஷம், தும்மல், இருமல் இது மாதிரி வரும். ஏன் வருது அப்படின்னா 2 அப்படின்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட எண். அப்ப வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அவர் குறைஞ்சிரும். அந்த இம்யூனிட்டி பவரை நம்ம அந்த நியூமராலஜி மூலமா ஒரு குறிப்பிட்ட எண்ணில் டியூன் பண்ணி அவரை ஒரு 70 இருந்து 80 நாட்கள் அவருடைய கையெழுத்தை அந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி அவர் போட்டுட்டு வந்தாரே, ஆனால் கண்டிப்பாக அவர் உடம்புல வந்து தண்ணீர் சத்து குறைஞ்சிடும். தண்ணீர் சத்து குறைஞ்சா தான் அப்புறம் தும்மல் இருமல் வராதே, ட்ரை ஆயிருமே. முழுக்க இதை வந்து நியூமராலஜி மூலமா நல்லதையும் பண்ண முடியும், நல்லது அல்லாததையும் பண்ண முடியும். அதனால தான் நான் நியூமராலஜி என்னுடைய புத்தகத்துல வந்து எண்கள் எதையும் செய்யும் அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்கேன். அப்ப எண்கள் எதையும் செய்யும்னா நல்லதையும் பண்ணும், நல்லது அல்லாததையும் பண்ணும். அப்ப நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். சார், நீங்க நம்பர் 18 பத்தி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நியூமராலஜில சிறந்த நம்பர் அப்படின்னு எதுவும் இருக்கா? இப்ப 1 முதல் 9 எண்கள் உலகத்துல அவ்வளவு எண்கள் பிளஸ் 0. அந்த 0 சேராம எந்த எண்களும் ஹீரோ ஆகாது. 1000 ரூபாய் வேணும்னா 1 போட்டு 3 0 போடணும். அதனால எல்லா எண்களுமே நமக்கு அவசியம். 10 விரல்களும் நமக்கு அவசியம். அதுபோல எல்லா எண்களும் நிச்சயமாக அவசியம். இதுல நல்லது, இதுல தீயது அப்படின்றலாம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஓகே. பட் எல்லா எண்களையும் ஏன் சார் நம்ம சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வந்துடுறோம்? ஐ மீன் டபுள் டிஜிட்டாக இருக்கிறத கூட 1 to 9ல ரெடியூஸ் பண்ணிடுறோம்ல. ஆமாம், இப்படி போனால் நம்ம இந்த பிளானட்ஸை வந்து கொஞ்சம் நினைவு கூற வேண்டிய விஷயம். இப்போ 1ஆம் எண் அப்படின்னா சூரியனுடைய சக்தியை உள்ளடக்கியது. 2ஆம் எண் அப்படின்னா சந்திரனுடைய சக்தியை உள்ளடக்கியது. அதாவது பிளானட் வந்து இது வந்து ஜோதிட ரீதியாக உள்ளது, இது நியூமராலஜி ரீதியாக உள்ளது அப்படின்றது. பிளானட் பொதுவானது. 3ஆம் எண் வந்து ஜூபிட்டர், குருன்றது. இப்போ 4ஆம் எண் ராகு, 5ஆம் எண் புதன், 6ஆம் எண் சுக்கிரன், 7ஆம் எண் கேது, 8ஆம் எண் வந்து சனி, 9ஆம் எண் வந்து மார்ஸ், செவ்வாய். இதற்கு மேலே அப்போ எண்களை ஏன் கண்டுபிடிக்கல? உங்களுடைய கேள்வினால இதுக்கு வந்து 31 தேதியெல்லாம் பிறந்திருக்காங்க, 1 முதல் 31 தேதி. அப்போ 31 எண்களில் இருக்கணும், அப்படிலாம் பேர் வைக்கணும். சிங்கிள் டிஜிட் கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்த 9 பிளானட்டை பேஸாக வச்சு நாம் நியூமராலஜி கொடுக்குறோம். அடுத்து 9 பிளானட்டை மட்டும் ஏன் எடுத்துக்கிறீன்னு கூட வரலாம். பக்கத்தில் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து பல விதமான பிளானட்டை கண்டுபிடிச்சி 13, 14 வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ அவைகளை எடுத்துக்கிறக்க ஏன் எடுத்துக்க முடியலை? யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோலாம் எடுத்துக்க முடியலை அப்படின்னா, இந்த யுரேனஸுக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து போய் சேர்றதுக்கே 230 வருஷம் ஆகுது. ஒரு ஜெட்டு வேகத்தில் போனாலே திரும்ப வர்றதுக்கு 230 ஆண்டுகள் ஆக 460 வருடம் ஒரு மனிதன் இருந்தாரையானால் அவன் அந்த 10ஆம் எண்ணை கூட எடுத்துக்கலாம். அடிப்படையாக எண் கணிதங்களை எப்படி பார்க்குறீங்க? எண் கணிதம் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும்னு விரிவாக சொல்கிறீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க. नारायण नारायण जय जय गोविंद हरे, नारायण नारायण जय जय गोपाल हरे, नारायण नारायण जय जय गोविंद हरे, ओम नारायण नारायण जय जय गोपाल हरे. भक्त विजयम भक्त विजयम भक्त विजयम भक्त विजयम. ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் பக்த விஜயம் விரைவில். சிறந்த பொலிவுக்கு என்னெல்லாம் ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்? முதல்ல ஸ்கின்னை செக் பண்ணலாமா? ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், டேன், மாநிறம் எல்லாத்துக்குமே ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது இருக்கு சேம் டு சேம். அப்பாயின்மெண்ட் வேணாம், நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நியூ ஃபேர் அண்ட் லவ்லிலயும் இதெல்லாம் இருக்கு. நியூ ஃபேர் அண்ட் லவ்லி அட்வான்ஸ்ட் ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட் இன் டார்கெட்டட் ஆக்ஷனுடன் தரும் ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட் போன்ற பொலிவு. வாவ், பிடிச்சதா என் ஃபேர்னஸ் ட்ரீட்மெண்ட்? அப்பாயின்மெண்ட் தரவா? நியூ ஃபேர் அண்ட் லவ்லி அட்வான்ஸ்ட் மல்டிவிட்டமின். வாருங்க, தங்கத்தோட குவாலிட்டியை பத்தின கவலைய மறப்போம். கையில எப்போதும் தூய தங்கத்தையே பெறுவோம். ரிலையன்ஸ் மை கோல்ட் பிளான். தங்கம் இனி தினமும். வீட்டுல ஷாப்பிங் போறேன்னு சொல்லிடக்கூடாது. உடனே ஆஹா என் பர்சுக்கு வேட்டு வைக்க போறா, ஓட்ட கை, கடைக்குள்ள போனா வெளியே வரவே மாட்டான்னு கிண்டல் மட்டும் பண்ண தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன புடவை பிடிக்கும் தெரியுமா? காஞ்சிபுரமா, போச்சம்பள்ளியா, பனாரஸா? என் ஆளுக்கு பிடிச்சது காஞ்சிபுரம். அதுவும் அவளுக்கு பிடிச்ச கலர். உங்க அப்பாக்கு சொல்லி கூட. நீங்க நேசிக்கிறவங்கள பத்தி உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும்? ஒரு கப் ப்ரூவுக்கு டைம் ஒதுக்குங்க, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. நித்யா, உங்க புதர் கிட்ட போகாத. உங்க அம்மா வந்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அலர்ஜி, ரேஷஸ், அப்படி இப்படின்னு ஒரு 10 ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீ வீட்ல அந்த 10 ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பத்தி நோ டென்ஷன். ஹமாம் நம்பிக்கை. ரேஷஸ், அலர்ஜி போன்ற 10 ஸ்கின் ப்ராப்ளம்களுக்கு நோ டென்ஷன். ஹமாம், டாக்டர்ஸ் நம்பர் 1 சாய்ஸ். சீக்கிரம் எந்திரு, மடன்னு வா வா. கண்ணு ஸ்லோவா பிரஷ் பண்ணு, மெதுவா. அப்பா, எல்லா வேலையும் ஃபாஸ்டான பிரஷிங் ஸ்லோ ஏன்? யோசிக்கணும். டூத் பேஸ்ட் ஃபாஸ்டா வேலை பண்ணலாம். அதாவது உங்க பெப்சோடன்ட் போல அது வெறும் 2 நிமிஷத்துல 95% வரை கிருமிகளை நீக்கும். பெப்சோடன்ட் ஜெர்மிச்சர். டவ் 3 பெண்களை ஹேர் டேமேஜ் டெஸ்ட் எடுத்துக்கொள்ள சொன்னது. அவர்களால் ரிசல்ட்டை நம்பவே முடியவில்லை. The compliments I got, I can't believe it's this damaged. Dove Intense Repair in Fiber Actives முதல் வாஷிலிருந்தே டேமேஜை 99% வரை குறைக்கும். இதனால் நீங்கள் முதல் டெஸ்டிலேயே பாஸ் ஆகி விடுவீர்கள். Dove Intense Repair, டேமேஜ் ஃப்ரீ அழகான கூந்தலுக்காக. இப்போது சாஷேவில் 20% எக்ஸ்ட்ரா பெறுங்கள்.
சாதாரண டாய்லெட் கிளீனர்ஸ் எங்களை தடுக்க முடியாது. நாங்க உங்க குடும்பத்துல நோயை பரப்புவோம். கிருமிகளா, இதுதான் டாமெக்ஸ். இதில் உள்ளது ஆக்டிவ் கிரீன் ஃபார்முலா. இவை அழுக்கையும் கிருமிகளையும் அழிக்கும். டாமெக்ஸ் நோய் கிருமிகள் அனைத்திற்கும் பேரழிவு. உன்னோட 31st பர்த்டேக்கு எனக்கு இது வச்சுக்கிற வயசா? ஆனா 30ஸ்ல ஃபேர்னஸ் கிரீம் போட்டுக்கிறேன். 30ஸ்ல ஸ்கின்னுக்கு ஃபேர்னஸ் கிரீம் போதாது. வயசாகும் போது சரும வளர்ச்சி குறையும். இன்னைக்கு டல்னஸ்னா நாளைக்கு 8 ஸ்பாட்ஸ், அப்புறம் ஃபைன் லைன்ஸ். பயன்படுத்துங்க பாண்ட்ஸ் ஏஜ் மிரக்கிள். இது ஸ்கின் செல்ஸை 3 மடங்கு வேகமாக புதுப்பிக்கும். 10 ஆண்டு வரை இளமையானது போன்ற தோற்றம். பாண்ட்ஸ் ஏஜ் மிரக்கிள். 10 கிராம் 99 ரூபாய் மட்டுமே. காலேஜ் ஸ்டேஜ்லலாம் இருக்கும்போது நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேங்க. டான்ஸ், மியூசிக், ட்ராமா, ஸ்கிட், இந்த மாதிரி ஒவ்வொரு காம்படிஷனையும் வின்னும் பண்ணியிருக்கேன். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், குழந்தை, மாமனார், மாமியார், ஒர்க் இது எல்லாத்துலேயும் பேலன்ஸ் பண்ணும்போது எனக்குள்ளே இருந்த டேலண்ட் எல்லாம் மறைந்தும் போயிடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டேன். மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கரில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க எனக்குள்ளே அந்த மறந்து போன டேலண்ட்ஸஸ் எல்லாத்தையும் என்னால் உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் I won the 2009 title winner in Mrs. Homemaker competition. Mrs. Homemaker எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த ஃபீலிங்கும் நீங்களும் உணரணும்னா ப்ளீஸ் டேக் பார்ட் இன் Mrs. Homemaker. You feel the real change in you. Mrs. Homemaker உங்கள் ஜெயா டிவியில் தமிழகம் எங்கும் வெகு விரைவில். இது வாய்ப்பல்ல, ஒரு வாழ்க்கை. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா தினமும் மாலை 6:30 மணிக்கு, மறு ஒளிபரப்பு தினமும் காலை 10:30 மணிக்கு. இணைந்து வழங்குவோம் புதிய Nokia Asha 311 ஸ்மார்ட் போன். இதில் உள்ளது 1 GHz ப்ராசஸர். Hero Xtreme Live of the Edge. Unbelievable offers brought to you by Aircel. வணக்கம் and welcome இது உங்கள் அபிமான சென்னை சில்க்ஸ் ராகமாலிகாவின் ஸ்கூல் சாம்பியன்ஷிப் டாப் 10ல இருந்து டாப் 5க்கு போற எபிசோட். வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. டாப் 5 போறதுக்கான அந்த தேடல் உடைய முடிவு இந்த ரவுண்ட்ல தான் இருக்கு. வண்ண வண்ண பூவில் காலை வைத்தவன் தாயே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இத்துணூண்டு வயசுல இவ்ளோ பெரிய தத்துவ பாட்டை முதுகுல சுமந்துட்டு வந்துட்டு இருக்கிற இவளை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். சின்ன சின்ன ஒரு நுணுக்கங்கள்ல தான் they are going to become top 5. படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான் ஒருவன், படிக்கையிலே முள்ளே வெச்சு பார்த்து மகிழ்ந்தான். சென்னை சில்க்ஸ் ராகமாலிகாவின் ஸ்கூல் சாம்பியன்ஷிப். த சென்னை சில்க்ஸ் வழங்கும் ராகமாலிகா ஞாயிறு காலை 9 மணிக்கு. வழங்குவோர் த சென்னை சில்க்ஸ். ஒவ்வொரு திருமண நிகழ்விற்கும் பிரத்யேகமான விவாக பட்டு. இணைந்து வழங்குவோர் மெடிமிக்ஸ் ஹேண்ட் வாஷ். கிருமிகளை மட்டும் தாக்கும், கைகளை அல்ல. ஊனா கானா பானா தூனா, இந்த எல்லா பருப்புக்கும் உதயம் மட்டும்தான். இந்த காலை மலர்ல நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் என் கணித நிபுணர் டாக்டர் JNS செல்வன் அவர்கள். அவருடைய அனுபவங்களை விரிவாக நம்மளோட பார்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம் சார். அதே மாதிரி இப்போ மற்ற இதில் பார்க்குற மாதிரி முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த நோய் தீர்வு மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு பொருளாதார மேன்மை தாண்டி ஒரு திருமண தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்களே, வேறு என்னெல்லாம் இந்த எண்கணிதத்தை வச்சு நம்ம மேன்மைப்படுத்திக்க முடியும்? இப்போ திருமண தடைகளை கண்டிப்பாக நீக்க முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு அடுத்து உடல் ரீதியான பாதிப்புகளை தீர்க்க முடியும். அப்புறம் உள்ள ரீதியான அதாவது மனோ ரீதியான பாதிப்பு. மனம் பிரதானம்.
மனம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கோ அல்லது மாறுதல் இல்லாமலோ மகத்துவத்தையே கொடுக்கக்கூடியது மனம், ஆழ் மனம். இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா அது பொய். உங்கள் உள்ள விஷயங்கள் தெரியாது, இந்த மேல் விஷயங்கள் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஆழ்ந்த விஷயங்கள் வந்து மனம். இப்படி பல விஷயங்கள் நியூமராலஜிக்குள்ள நல்லதாக பண்ண முடியும். சார், இப்போ நீங்கள் முதல் எழுத்து வந்து மிக முக்கியமாக உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னீங்க. அது முதல் எழுத்துக்கு என்ன சார் அப்படி ஒரு பவர் இருக்கு? முதல் எழுத்து அப்படின்னா, இப்போ நம்ம வண்டியில் வர்றோம் 4 வீலரில், அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து நல்லா காற்றடைக்கப்பட்டு சரியாக இருந்தால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கியரை போட்டு மூவ் பண்ணி இங்கே வர முடியும். அதுவே சரியாக இல்லை அப்படின்னா பின்பக்கம் இருக்கக்கூடிய வீல் எப்படி வரும்? இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கும், இந்த பேனாவை எடுத்துக்கும். இந்த பேனாவில் இந்த டிப் இதுதான் எழுதுது. இது கீழே விழுந்து இந்த பால் போயிடுச்சு அப்படின்னா எப்படி எழுதும்? இதனுடைய முன்பகுதி தான் அந்த முதல் எழுத்து. இதைத்தான் அந்த காலத்தில் பாருங்கள், அவன் தலையெழுத்துப்படி நடக்கும் அப்படின்னா. தலையெழுத்துனா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் எழுதியிருக்கா அதுவும் தலையில் இல்லை. என்னுடைய ஆய்வுப்படி ஒவ்வொருவருடைய தலைப்பு எழுத்து தான் தலையெழுத்து. அது மாதிரி அந்த முன்னெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒருத்தவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேரோட முதல் எழுத்தை மாற்றிக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ 3ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணோ ஆணோ 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு யூ அல்லது வி அல்லது டபிள்யூ அப்படின்ற முதல் எழுத்துல பெயர் அமைந்தால் பெண்களுக்கு திருமணம் ஆகாது. பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போவார், அடுத்த மாப்பிள்ளை பார்த்துட்டு போவார், அடுத்த மாப்பிள்ளை பார்த்துட்டு போவார். அந்த மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும், ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிறதில்ல. ஏன்னா அந்த முதல் எழுத்து அவங்க வந்து பிறந்த தேதி 3, ஆனால் அவங்களுடைய முதல் எழுத்து 6ஆம் எண்ணில் துவங்குது. அதனால இந்த 6ஆம் எண்ணுக்கும் 3ஆம் எண்ணுக்கும் ஒத்து வரதில்லை. அதனால திருமணம் தடையில் இருப்பாங்க. அந்த மாற்றம் செய்தால் கண்டிப்பாக ஏற்றம் உண்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஜப்பான் பற்றி சொன்னீங்க சார். ஸோ ஒவ்வொரு ஊர் பேருக்குமே இந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக உண்டு. இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா 36ல் இருக்கு. 3ம் 6ம் கலந்த எண். இந்த 3ஆம் எண்ணுக்கும் 6ஆம் எண்ணுக்கும் பிடிக்கிறதில்ல. அது எப்போவுமே அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப பெரிய அளவில். 9ஆம் எண் அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி, டெக்ஸ்டைல், இந்த மாதிரி உணவகம், இதெல்லாம் தீ சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து உஷ்ணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு ஊர் கோயம்புத்தூர் 36. அதே சமயம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கோயம்புத்தூரில் தண்ணி வந்து எப்போவுமே வந்து அது ஸ்கேர்சிட்டியாக தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவாணி அப்படின்ற 37 கிலோமீட்டர்ல தான் தண்ணி கிடைக்குது. அதனால் ஊர் இப்போ காரைக்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் எண் ஊர், தண்ணிக்கு எப்போதுமே பஞ்சம் இல்லை. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ 2ஆம் எண் 6ஆம் எண்ணில் ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோமே, நாடோ ஊர். இப்போ இந்த 2013 நம்ம எழுதியிருக்கோம் பல பத்திரிகையில், 6ஆம் எண் சம்மந்தப்பட்ட நாடுகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். உதாரணத்துக்கு கனடா, சைனா, இதெல்லாம் உலக நாடுகள் மத்தியில் அவர்களே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு முன்னுதாரணம். இப்போ அதே மாதிரி சார், பிறந்த தேதியே தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல சார், அவங்களுக்கு எப்படி சார் இதில் இப்போ அவங்கள இப்போ பிறந்த தேதி தெரியாதவர்களுக்கு இப்போ நான் அவருடைய தேதியை நான் தெரிஞ்சு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுவும் பொய்யான விஷயம்தான். ஆனால் இப்போ உங்களே வச்சுக்கோமே, இப்போ உங்கள்கிட்ட இருந்தே நாங்கள் உங்களுடைய மன அலைகளை எடுத்து அதிலிருந்து பிறந்த தேதியை கண்டுபிடிச்சிடும். ஆமாம், 4 டிஜிட்டை நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு எண்களாக சொல்லி அதனுடைய கூட்டுத்தொகையை வச்சு அதை வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏற்ப பெயரை மாற்றி வச்சுக்க வேண்டியது. சார், இப்போ நீங்கள் இந்த நியூமராலஜி தவிர வாஸ்து கூட பார்க்குறீங்க இல்லையா? எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆமாம், இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம 37 அப்படின்ற எண்ணில் ஒருத்தர் பேர் ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரை வந்து 37ஆம் எண்ணில் வச்சிடுறோம். வச்சுட்டு உங்களுக்கு 2 மாதத்தில் வந்து பெரிய வெற்றியாளரை வர போகிறீங்க, மிக பிரபலமாக போகிறீங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், அல்லது அரசியலில் புகுந்து கலக்குவீங்க, அல்லது உங்களோட புகழ் வந்து உலகளாவிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அவர் 4 மாதம் கழிச்சியோ என்னையா ஒன்றுமே வரலை அப்படின்னு வருவார். ஒரு சிலர் அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ காரணம் அவர்களுடைய வீட்டினுடைய முகப்பு. இப்போ அவர் வந்து 1ஆம் எண்ணில் பேர் வச்சுருக்கோம், அந்த வீட்டினுடைய முகப்பு மேற்கு நோக்கி அமைந்திருந்தால் அவருக்கு அது ஆக்ஷன் கொடுக்கறதில்லை. அப்போ நம்ம வாஸ்தும் வந்து முக்கியமான விஷயம். எவ்வளவுதான் பசிச்சாலும் நம்ம உடனே சாப்பிட போகையில் அந்த அன்னத்தை எடுத்து நம்ம காது வழியாவோ கண் வழியாவோ கொடுத்தா நமக்கு நிறைவு வர்றதில்லை. வாய் வழியாக சாப்பிட்டா தானே நிறைவு வருது. அது மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப இந்த முகப்புகள் அமைந்தால் அவர்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, வெற்றி உறுதி.
அதனால தான் வாஸ்துவையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணக்குரிய கண்டிப்பா இருக்கு. ஆமாம். நீங்கள் எத்தனாம் தேதி பிறந்திருக்கீங்க? 19 பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கிழக்கு வடக்கு இந்த திசைகள் வந்து ரொம்ப சிறப்பான திசை. அப்போ மேற்கில் வைத்தால் அப்போ என்ன நடக்கும்? அடுத்த கேள்விக்கு வந்து மேற்கில் வச்சா இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா உங்கள் துணைவியார் சொல்கிறத மட்டுமே கேட்டுக்கிட்டு நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் இல்லை, இல்லைன்னா சண்டை வரும். மேற்கு நோக்கி அமைந்த இல்லங்கள்லாம் வந்து பெண்களுடைய ஆதிக்கம் நிறையா வரும். இப்போ இதோட நீங்க வந்து இந்த நிலத்தடி நீர் அந்த இதுவும் கூட பாக்குறீங்க இல்லையா? நீரோட்டம் எங்க இருக்கும் அப்படின்னு பாக்குறது, இது எப்படி? இது இயல்பாவே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தானே சார்? ஆமா, ஒரு நண்பர் மூலமா அதை வந்து எப்படின்றத ஒரு மேலளந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நானே அப்புறம் வந்து என்னை வந்து ஒரு சக்தியை எடுத்து உட்படுத்தி நம்மளால அதை பண்ண முடியுமான்ற ஒரு ஆய்வில் ஒரு கடந்த 5 ஆண்டுகள் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பின்னால பெண்டுலம் மூலமாக, இப்போ பெண்டுலம் மூலமாக மிக பல விஷயங்களை வந்து நம்ம அறிஞ்சிக்கிற முடியும். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா, இவன் திருடி இருக்கானா, அல்லது வந்து இவன் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அதை அறிந்துக்கக்கூடிய அந்த வல்லமையுடைய பெண்டுலத்தின் மூலமா நிலத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அறிய முடியும். அதனால அந்த பெண்டுலம் மூலமாக நான் நிலத்தடி நீரை கண்டுபிடிக்கிறேன். ஓகே. அது அக்யூரேட்டா இருக்கா? ஆமா, நிச்சயமா அக்யூரேட்டா இருக்கிறதுனால தானே நம்ம பப்ளிக் சொல்ல முடியும் எந்த இடத்துல தண்ணீர் இருக்கு. இதை இப்போ பூமிக்கு கீழே பெரிய ஆறே ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறு கங்கையில இருந்து வருதா, பிரம்மபுத்திராவில இருந்து வருதா, அல்லது வைகையில இருந்து வருதா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அது எந்த சுழற்சியில இருக்கு அப்படின்னு பெண்டுலம் காட்டி கொடுத்துரும். அது எல்லாருக்கும் நீங்க செஞ்சாலும் வரும், நீங்க செஞ்சாலும் வரும்ன்றது இல்லை, அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இருந்தால் அந்த இண்டக்ஷன்ல கண்டுபிடிக்கும். ஓகே. எப்படி சார் அது பாக்குறீங்க? ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. ஆமா, இருக்கு. இப்போ ஒரு சில ஏரியாவில் கல் இருக்கும், அதுக்குள்ள தண்ணீர் நுழைய முடியாது. அப்போ போய் அதை முட்டி மோதி அடுத்த டைரக்ஷன்ல அது திரும்பிடும் கீழே இருக்கிறது. சரிங்க. அப்போ அந்த கல் இருக்கிற பகுதியில் பெண்டுலம் நகராது. சுழற்சி இருக்கிற இடத்துல பெண்டுலம் சுத்தும். ஃப்ளோ அதே ஒரு டைரக்ஷன்லேயே போயிட்டு இருந்தா பெண்டுலம் வந்து ரெசிப்ரோகேட்டிங்ல அது சொல்லும் இந்த இடத்துல இருக்குன்னு. அதிகமான தண்ணீர் எத்தனை அடிக்குள்ள இருக்குன்னு கூட அதை சொல்ல முடியும். அவ்வளோ துல்லியமா சொல்ல முடியல. சார், நீங்க நிறைய புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருக்கீங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இப்போ புத்தகம் எழுதுறன்றது மிகப்பெரிய காரியம். ஏன்னா நம்ம சொன்ன விஷயங்களை கோர்வைப்படுத்தி மீண்டும் அதை எழுதி கொண்டு வருது. அந்த உத்வேகத்தை எனக்கு கொடுத்தது என்னுடைய நண்பர் ரவி தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன், ரவி தமிழ்வாணன் சகோதரருடைய அவங்களுடைய அந்த மணிமேகலை பிரசுரம் மூலமாக என்னுடைய புத்தகம் எண்கள் எதையும் செய்யும் அப்படின்ற டைட்டிலில் நம்ம வெளியிட்டிருக்கோம். மேலும் அடுத்த புத்தகத்துக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது மிக விரைவில் வரும். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். ஒரு எண்கணிதம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி இயங்குது, எப்படி பாங்குறீங்க அப்படிங்கிற பல நிலைகளில் இன்னைக்கு உங்களுடைய விளக்கங்கள் இருந்தது. எங்களுடைய காலை மலர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிங்க. ரைட். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்து என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிற இதற்கு இடம் கொடுத்த ஜெயா டிவி நிர்வாகத்திற்கும் உங்கள் இருவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்ணுறும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மணிக்கா, நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம். இதில் நம்ம மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் போது அதை நல்ல எண்ணங்களை மாற்ற முயற்சி செய்யணும். இது கஷ்டமான காரியமாக இருந்தாலும் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக இதை சாதிக்க முடியும். உதாரணத்துக்கு, நம்ம கண்ணு முன்னாடி 2 படங்கள் இருக்கும்போது நல்ல படங்களை நம்ம கண்ணு பார்க்குறேன்னு நினைக்கிற மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்கிறத விட்டுட்டு நல்ல எண்ணங்களையே முன்னிலைப்படுத்தணும் இல்லையா? ஆமாம் முரளி, நம்ம மனசுல தோன்ற எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நல்ல சிந்தனைகளை மட்டுமே யோசிக்கணும் அப்படின்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது மூலமா கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை யோசிச்சு பார்க்கும்போது இது ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப ஈஸியாயிடும். அதே மாதிரி சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கும்போது அதை பற்றியே யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நம்மளுடைய வேலைகளில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த சூழ்நிலை மாறி நல்ல பலன்களை பெற முடியும். இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோனிகா. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே. யூ வெல்கம் முரளி. ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட்.